யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஊரில் நல்ல மழை. இயற்கையோடு சேர்ந்து மலையை ரசிப்பது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. என்னதான் நீர்நிலைகளிலிருந்து மோட்டார் மூலிமா வயலுக்கு நம்ம நீர் பாய்ச்சாலும் அது மழைக்கு ஈடாகாது. மழை சற்று தனியே தொடங்கியது. மழைத்துளிகளை ஏந்திய நெல்லம்பயிர்கள் காற்றின் விசைக்கேற்றபடி நடனமாடிக்கொண்டிருந்தது. நாம் கஷ்டப்பட்டு விதைச்ச பயிர்கள் நல்லபடியாக வளரணுன்னா தேவையில்லாத களைகளை அறுவடை செஞ்சு தான் ஆகணும். இது விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். அப்படி களை எடுக்கிற வேலையை தான் நம்ம வீட்டாளுங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நம் முன்னேற்றத்திற்கு தடையாக நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான பழக்கங்களையும் சில தவறான மனுஷங்களோட பழக்க வழக்கத்தையும் அப்பப்போ களை எடுத்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மழைக்கு சற்று காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நம்ம தேடினப்போ நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த கொழுமிச்ச மரம். மரத்தோட எல்லா கிளையிலையும் கொழுமிச்சை மரம் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குச்சு. நம்மில் பல பேர்த்துக்கு இந்த மாதிரி கொழுமிச்சங்காயில் உப்பையும் மிளகாத்தூவியும் தூவி அதனை சுவைத்த அனுபவம் இருக்கும். சந்தர்ப்பங்கள் அமையும் போது நம்மளுடைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். எட்டி பறிக்க சுலபமாக இருந்த ஒரு சில பழங்களை பறிச்சுட்டு இனிமேலும் காத்திருக்க முடியாதுன்னு அதை சுவைக்க கிளம்பிட்டோம். இதனை வயக்காட்டில் உட்காந்து சாப்பிட்டா ஒரு புது அனுபவமாக இருக்குமேன்னு வயக்காட்டுக்கும் கிளம்பியாச்சு. நண்பர்களுடன் சேர்ந்து பச்சை புல் போற்றிய புல்லாங்கரைகளில் விளையாண்ட காலம் போய் இன்று செயற்கை புல் பதித்த விளையாட்டரங்குகளில் பணம் கொடுத்து விளையாடுவது பெருமையாகிவிட்டது. கிணறு, குட்டை, ஆறு போன்ற இயற்கை நீர்நிலைகளில் நீந்தி மகிழ்ந்தது இன்று குளோரின் கலந்த நீரை நிரப்பிய செயற்கை தொட்டிக்குள் அடங்கிவிட்டது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் நாம் பொதுவாக கூறும் ஒரு பெயர் வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட். பணிச்சூழல் காரணமாக நம்ம வாழ்க்கை நகரமயமாகி போயிருந்தாலும் போதிய நேரம் கிடைக்கும்போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் தட்டில் உள்ள உணவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விவசாயத்தையும் அந்த உணவை பெறுவதற்கான பணத்தை சம்பாதிப்பது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உணவோட அருமையும் புரியும், பணத்தோட அருமையும் புரியும். இந்த வீடியோ உங்கள் பழைய ஞாபகங்களை ஒரு நொடியாவது நினைவு கூற செய்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.